இப்போ அடுத்தது கீழே சொல்லு, எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அதுக்கு ப்ரூஃப் என்ன? எல்லாரும் சாகுறோம். அப்போ ஒரு மனுஷன் சாகுறான்னா காரணம் என்ன? பாவம். அப்ப நீங்க கேட்கலாம், நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஒரு பாவம் பண்ணலையே. இன்னைக்கு உலகத்துல பெரிய கேள்வி கேட்கப்படுதே. ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, நல்ல புருஷன், மனைவி நல்லா பார்த்துருக்காரு, பணம் சம்பாதிச்சிருக்காரு, நல்ல டீசெண்டான ஃபேமிலி, ரொம்ப மனைவியை நேசிக்கிறார். காரில் போனாங்க, அடிபட்டு புருஷன் மனைவி செத்து போய் ஒரு குழந்தை மண்டி சாகாம உள்ள இருக்குது. ஜனங்க சொல்றாங்க, என்னடா கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்றான். என்ன பாவம் பண்ணாம? பெரிய வெள்ளம் வந்து ஊரே அழிக்குது. கேட்கிறாங்க, என்ன பாவம் பண்ணோம்? இன்னைக்கு நம்முடைய மைண்ட்ல உடனே கேள்வினா, நம்ம என்ன பாவம் செய்தோம்? நம்ம என்ன பாவம் செய்தோம்? கவனிங்க, நீங்க செய்த பாவம் அல்ல, ஆதாம் செய்த பாவம் உன்னுடைய பாவமாக கருதப்படுகிறது. ஆகவே அவன் ஒருவன் வழியாக எல்லாருக்கும் வருது. எப்படி மழை பெய்யும் போது நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வருதோ, அதே போல பாவத்தால் வந்த மரணம், சாபம், வியாதி, துன்பம் நல்லவன் கெட்டவன் பார்த்து வரல, எல்லார் மேலேயும் வருது. காரணம் என்றால் அந்த ஒரு மனுஷன் செய்தபடினாலே. புரிஞ்ச நல்ல ஒரு ஆமென் சொல்லு. இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வருமே, அது நியாயமா? வந்ததா இல்லையா? ஆதாம் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் செய்ததுனால நான் ஏன் பிரதர் இப்படி கஷ்டப்படணும்? கவனிங்க, இந்த பாவம் செய்த உடனே ஒரு பிரமாணம் இயக்கப்படுகிறது. அந்த பிரமாணத்தின் பெயர் பாவம் மரணம் என்ற பிரமாணம். எல்லாம் சொல்லுங்க. அது என்ன பிரமாணம்னா, அது ஒரு சட்டம், அது ஒரு நீதி. 24 மணி நேரமும் இந்த பூமியில நடந்துகிட்டே இருக்கு. அது தொடங்கி வச்சுட்டான். இப்ப பூமி இன்னும் ரட்சிக்கப்படல, இந்த பூமியை தேவன் இன்னும் மீட்கல. அதனால இந்த பிரமாணம் 24 hours நடந்துகிட்டே இருக்கு. நல்லா இருக்கிறீங்க, திடீர்னு நோய் வந்து மனுஷன் செத்துறான், ஆக்சிடென்ட் ஆனா, இது 24 hours நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது தேவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து நமது குமாரனை அனுப்புறார்.